نستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய பேரருளால் புனிதமிகு ரமதான் மாதத்தை பயனுள்ளதாக கழிக்க வேண்டும் என்ற தூய்மையான நோக்கத்தோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே நாம் எல்லோரும் கலந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமலானுடைய முதல் இரவிலே வானத்திலிருந்து ஒரு அழைப்பாளர், யா பாகியல் ஹைரி அக்பில், நன்மைகளை செய்ய நாடக்கூடியவனே, இது நன்மைகளின் மாதம், முன்னோக்கி வா என்றும், வயா பாகிய ஷர்ரி அதுபிர், தீமைகளை விரும்பக்கூடியவனே, இது தீமைக்குரிய பாவங்களுக்குரிய மாதம் கிடையாது, எனவே நீ பின்னோக்கி சென்றுவிடு என்று அழைப்பதாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நன்மைகளுக்குரிய இந்த மாதம், இந்த மாதத்திற்கு நிறைய சிறப்புகள் இருக்கின்றன. அதிலே ஒன்றுதான் சூரத்துல் பக்ரா 185வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமலான் மாதம் எத்தகையது என்றால் இதிலேதான் அல் குர்ஆன் அருளப்பட்டது என்று சொல்கிறார். அல் குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முதலாக இந்த ரமலான் மாதத்திலே, அதிலும் பரக்கத் பொருந்திய அருள் பாலிக்கப்பட்ட லைலத்துல் கத்ருடைய இரவிலே அருளப்பட்டது என்பதை நாம் எல்லோரும் அறியக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல் குர்ஆன் என்பது அல்லாஹ் பேசிய வார்த்தைகள், அல்லாஹுடைய கலாம். அவனிடமிருந்து இது வந்தது, மீண்டும் உலகம் அழிகிற நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே அது திரும்பி செல்லும். இந்த அல் குர்ஆனை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களுடைய 40வது வயதில் அருள ஆரம்பித்து அவர்களுடைய 23 ஆண்டுகால நபித்துவ பகுதியிலே இந்த அல் குர்ஆனை முழுக்க அல்லாஹு தஆலா இறக்கி வைத்தார். ஏனைய வேதங்களுக்கு இல்லாத பல சிறப்புகளை அல்லாஹு தஆலா இந்த வேதத்திற்கு வழங்கினார். உலக மக்கள் அனைவருக்கும் பொதுமறையாக இருக்கிற அதே நேரத்தில் மனித இனத்தையும் தாண்டி ஜின்களுக்கும் உரிய ஒரு வேத நூலாக அல்லாஹு தஆலா இந்த அல் குர்ஆனை ஆக்கியிருக்கிறார். அல் குர்ஆனை மனித சமூகத்தில் ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லக்கூடிய ஒரு வேத நூலாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். அதே போன்று இந்த வேதத்தை ஏனைய வேதங்களுக்கு கொடுக்காத ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், இதை நாமே அருளினோம், இதை நாமே பாதுகாப்போம். இந்த அல் குர்ஆனை பாதுகாக்கின்ற முழு பொறுப்பையும் அல்லாஹு தஆலா ஏற்றிருக்கின்றான். உலகம் அழியும் வரைக்கும் இந்த அல் குர்ஆனில் எந்த கூடுதல்களையும் அல்லது எந்த மாற்றங்களையும் செய்வதற்கு யாரால முடியாத அளவுக்கு அல்லாஹு தஆலா பாதுகாப்பை இந்த அல் குர்ஆனுக்கு வழங்கியிருக்கிறார். இப்படி பல சிறப்பம்சங்கள் பொருந்திய இந்த அல் குர்ஆன் ஒரு வாழும் அற்புதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த அல் குர்ஆனின் அனைத்து அம்சங்களுமே அற்புதம்தான். இதனுடைய மொழி நடை எடுத்தால் அதுவும் அற்புதம்,
இது கூறக்கூடிய கருத்துக்களை எடுத்து பார்த்தால் அவை அனைத்துமே அற்புதமாக இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே இந்த அல் குர்ஆன் ஒரு வாழும் அற்புதமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் நம்பக்கூடியவர்களாகவும் அறியக்கூடியவர்களாகவும் இருந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படியான பல அற்புதங்கள் பொதிந்த சிறப்பம்சங்களை கொண்ட இந்த அல் குர்ஆனை ஈமான் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறான். அந்த வகையில் நாம் எல்லோரும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் இன்று சுமார் 680 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 680 கோடி மக்களுக்குள் இந்த அல் குர்ஆனை ஏற்று அதை விசுவாசம் கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறான் என்றால் அதற்காக நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் நேர்வழியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறார். இந்த அல் குர்ஆன் நம்மிடத்திலே சில விஷயங்களை எதிர்பார்க்கிறது. அதையும் நாம் அல் குர்ஆனின் பால் நிறைவேற்ற வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். வெறுமனே அல் குர்ஆன் ஒரு அற்புதமான வேதம், நிறைய சிறப்பம்சங்களை கொண்டிருக்கிற ஒரு வேதம் என்று அல் குர்ஆனின் சிறப்பையும் அதனுடைய புகழையும் பாடக்கூடியவர்களாக மாத்திரம் நாம் இருக்காமல், இந்த அல் குர்ஆன் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் செயற்படுவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. முதலாவதாக இந்த அல் குர்ஆன் அல்லாஹுடைய கலாம். இந்த அல்லாஹுடைய கலாமை ஓதுவது நம் ஒவ்வொருவர் மீதும் கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த அல் குர்ஆனை ஓதுவதற்கு இலகுவான முறையிலேயே ஆக்கி வைத்திருக்கிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோரும் அரபு தெரிந்தவர்கள் கிடையாது. அரபு தெரியாமல், அரபியிலே ஒரு வசனத்தை எழுத தெரியாமல் இருக்கிற நாம் இந்த அல் குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு 2-3 மாதங்களை செலவிட்டோமாக இருந்தால் இலகுவாக ஓதுவதற்கு கற்றுக்கொள்வதற்கு அல்லாஹு தஆலா இதை இலகுவாக ஆக்கி வைத்திருக்கிறார். இதை பற்றி சூரத்துல் கமரில் 4 இடங்களிலே அல்லாஹு தஆலா சொல்கிறார், வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ர். இந்த குர்ஆனை திக்ர் செய்வதற்கு இலகுவாக நாம் ஆக்கியிருக்கிறோம். திக்ர் என்பதற்கு விளங்குதல் என்கிற ஒரு அர்த்தம் இருக்கிற அதே நேரத்திலே ஓதுவது என்கிற ஒரு அர்த்தமும் இருக்கிறது. ஓதுவதற்கு இந்த குர்ஆனை நாம் இலகுவாக ஆக்கியிருக்கிறோம். உண்மையிலேயே பிறப்பிலிருந்து நீண்ட காலங்கள் எந்த விதமான இந்த அரபு மொழியோடு பரிச்சயம் இல்லாதவர்கள் கூட அல் குர்ஆனை ஓத முயற்சி செய்யும் போது அவர்களால் இலகுவாக ஓத முடிவதை பார்க்கிறோம். ஒரு அந்நிய மொழியை கற்றுக்கொள்வதாக இருந்தால் அதற்கென்று நிறைய சிரமங்கள் பட வேண்டியிருக்கிறது, நிறைய முயற்சிகள் செய்ய வேண்டியிருக்கிறது. அப்படி சிரமங்கள் பட்டு முயற்சிகள் செய்தாலும் கூட அதிலே புலமையை அடைவது என்பது மிகவும் அரிதானவர்களுக்கே முடிகிறது. ஆங்கிலத்தை கற்கக்கூடிய ஒருவர் ஆங்கிலத்தை சரளமாக படிப்பது என்பது அவருக்கு உடனடியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. அல்லது தமிழ் தெரியாத ஒருவர் தமிழை கற்று அதை உடனே படிப்பது, வேகமாக படிப்பது, தவறில்லாமல் படிப்பது என்பது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. ஆனால் அரபே தெரியாமல், இஸ்லாமே தெரியாமல் வாழ்ந்த ஒரு மனிதர் ஒரு 40 வயதிலே 45 வயதிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டு அல் குர்ஆனை படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு 1 மாதங்கள் 2 மாதங்கள் பயிற்சி எடுக்கிறார். 3வது மாதம் அல்லாஹ்வுடைய உதவியினால் எந்த விதமான தவறுகளும் இல்லாமல் சிறப்பாக இந்த அல் குர்ஆனை ஓதுவதை நாம் பார்க்கிறோம். இது அல் குர்ஆனுக்கு இருக்கக்கூடிய ஒரு அற்புத தன்மைகளில் ஒன்று. இதனைத்தான் அல்லாஹு தஆலா வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ர், இந்த குர்ஆனை திக்ர் செய்வதற்கு நாம் இலகுவாக ஆக்கியிருக்கிறோம் என்று சொல்கிறார். எனவே இந்த அல் குர்ஆனை நாம் அதிகமாக ஓத வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும், குறிப்பாக அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உயிரை விட மேலாக அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வை அவன் உளப்பூர்வமாக இதய சுத்தியோடு நேசிக்க வேண்டும். உண்மையிலே அல்லாஹ்வை இதய சுத்தியோடு நேசிப்பானாக இருந்தால் அல்லாஹ்விடம் இருந்து வந்த ஒரு ரிசாலா தான் இந்த அல் குர்ஆன். ஒரு மெசேஜ், ஒரு கடிதம். அல்லாஹ்விடம் இருந்து வந்திருக்கிற இந்த தூதுத்துவத்தை ஒரு மனிதன் படிப்பதற்கு ஒரு காலமும் சடைவடையக்கூடாது. அல்லாஹ்வை நேசிக்கிற ஒருவன் அல்லாஹ்விடம் இருந்து வரக்கூடிய இந்த செய்தியை படிப்பதிலே மனமகிழ்வு அடைவான். இதனை சஹாபாக்கள், குறிப்பாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய உள்ளங்கள் பரிசுத்தமாக இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக ஒரு காலமும் நீங்கள் அல் குர்ஆனை ஓதுவதில் சடைவடையவே மாட்டீர்கள். அல் குர்ஆனை ஓத ஓத இன்னும் ஓத வேண்டும் போன்றே உங்களுக்கு இருக்கும். ஏனென்றால் இது அல்லாஹ்விடம் இருந்து வந்த வேதம், அல்லாஹ் பேசிய வார்த்தைகள். அல்லாஹ் பேசிய வார்த்தைகளை நாம் படிக்கிற நேரத்தில்
நிச்சயமாக அல்லாஹ்வை நேசிக்கிற ஒரு மனிதன் அதில் இன்பம் உருவான். நாம் இந்த ஜாஹிலிய சமூகத்திலே பார்க்கிறோம், ஒரு இளைஞன் ஒரு யுவதியை காதலிக்கிற நேரத்திலே, அவள் மீது அன்பு வைக்கிற நேரத்திலே, அவனிடமிருந்து வருகிற தகவல்கள் படிக்கும் போது அவனுக்கு இனிமையாக இருக்கிறது, அல்லது அவனிடமிருந்து வரக்கூடிய செய்திகள் படிக்கும் போது அவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இப்படி மாறி மாறி பரஸ்பரம் அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இப்ப நாம் இந்த உலகத்திலே உள்ள அன்புகள், காதல்கள், இவைகள் அனைத்தையும் தாண்டி அல்லாஹ்வின் மீது பரிசுத்தமான அன்பு வைப்போமாக இருந்தால் அல் குர்ஆன் ஒரு காலமும் நமக்கு தவிட்டாது. ஓத ஓத இன்னும் ஓத வேண்டும் போன்றே இருக்கும். யாருக்கெல்லாம் அல் குர்ஆன் ஓதுவது சிரமமாகவும் அல் குர்ஆனை ஓதுவது சடைவையும் ஏற்படுத்துகிறதோ, நிச்சயமாக அப்படியான சகோதரர்கள் தங்களுடைய ஈமானை மீள்பரிசீலனை செய்ய வேண்டும். தங்களுடைய உள்ளங்களை அவர்கள் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். நிச்சயமாக அதில் ஒரு கோளாறு இருக்கிறது. அப்படி ஒரு கோளாறு இருக்கிற காரணத்தினால்தான் அந்த அல் குர்ஆன் ஓதுவது நமக்கு சிரமமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறையவே அல் குர்ஆனை ஓதுவதை நமக்கு வலியுறுத்துகிறார்கள். இக்ராஉல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள். ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லிஅஸ்ஹாபிஹி. அப்படி நீங்கள் குர்ஆனை ஓதுவது மறுமையில் உங்களுக்கு ஷஃபாத் செய்யும். நீங்கள் குர்ஆனை ஓதினால் இந்த குர்ஆன் மறுமையில் வந்து உங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் வாதாடும். யா அல்லாஹ், இவன் என்னை ஓதிக்கொண்டிருந்தான், என்னை ஓதுவதிலே அவனுடைய நேரங்களை செலவிட்டான், எனவே நீ அவனை நரகத்திலிருந்து விடுதலை செய்து சுவர்க்கத்திற்கு அனுப்பிவிடு என்று இந்த குர்ஆன் பரிந்துரை செய்யும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். குர்ஆனை எல்லா நிலையிலும் ஓத வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். அல்லதி யக்ரஉல் குர்ஆன் வஹுவ மாஹிரும் பிஹி வஹுவ மஅ ஸஃபரத்தில் கிராமில் பரரா. குர்ஆனை திறம்பட ஓதக்கூடியவன் மறுமையிலே கண்ணியத்திற்குரிய மலக்குகளோடு இருப்பான். வல்லதி யக்ரஉல் குர்ஆன் வ யததஅதஉ ஃபீஹி ஃபலஹு அஜ்ரான். குர்ஆனை திக்கி திக்கி ஓதுபவனுக்கு 2 நன்மைகள் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவன் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு ஓதியதற்காக வேண்டிய ஒரு நன்மை, குர்ஆனை ஓதியதற்காக ஒரு நன்மை என்ற 2 நன்மைகள் அவனுக்கு இருக்கின்றன. நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள். நீங்கள் குர்ஆனை ஓதினால் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அலிஃப் லாம் மீம் என்று நீங்கள் ஓதினால் 30 நன்மைகள் கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நம்மை அறியாமல் நன்மைகளை நிறைய தேடிக்கொள்வதற்காக அல்லாஹ் தஆலா தந்திருக்கிற ஒரு அரிய வாய்ப்புத்தான் இந்த அல் குர்ஆனை ஓதுவதை ஒரு இபாதத்தாக நமக்கு ஆக்கியிருப்பது. குறிப்பாக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அல் குர்ஆன் ஒவ்வொரு முஸ்லிமுடைய வீட்டிலும் நாளாந்தம் ஓதப்பட வேண்டும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், வ இன் அஹதும் மினல் முஷ்ரிகீன இஸ்தஜாரக ஃபஅஜிர்ஹு. உங்களுடைய வீட்டுக்கு வந்து ஒரு முஷ்ரிக் அடைக்கலம் கேட்டால் நீங்கள் அவனுக்கு அடைக்கலம் கொடுங்கள், புகலிடம் கொடுங்கள். எதற்காக தெரியுமா? ஹத்தா யஸ்மஅ கலாம் அல்லாஹ். அவன் அல்லாஹ்வுடைய கலாமை, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை உங்களுடைய வீட்டில் கேட்பதற்காக. இதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு மூமினுடைய வீட்டில் எப்போதும் அல் குர்ஆன் ஓதப்பட்டு கொண்டே இருக்கும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அல் குர்ஆனுடைய விஷயத்தில் உண்மையிலே ஒவ்வொரு முறையும் ஓதுவது என்பது சிறப்பு என்று சுட்டிக்காட்டப்பட்ட போதிலும் கூட நம்முடைய உள்ளங்களில் அதற்குரிய முக்கியத்துவம் கொடுபடுகிறதா என்று கேட்டால் பெரும்பாலான முஸ்லிம்களிடத்தில் அதற்குரிய முக்கியத்துவம் கொடுபடுவதில்லை. அதனால் தான் நம்முடைய வீடுகள் முசீபத்துள்ள வீடுகளாக, அருள் பாலிக்கப்படாத வீடுகளாக, பிரச்சனை உள்ள வீடுகளாக இருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் பைத லயத்தஸிஉ அலா அஹ்லிஹி. ஒரு வீடு ஒரு மனிதனுக்கு விசாலமாகும். வ தஹ்துருஹுல் மலாயிகா. அந்த வீட்டுக்கு மலக்குகள் வருவார்கள். வ தஹ்ஜுருஹு ஷயாத்தீன். அந்த வீட்டை ஷைத்தான்கள் வெறுப்பார்கள். வ யக்ஸுரு கைருஹு. அந்த வீட்டில் நன்மைகள் அதிகரிக்கும். எப்போதென்றால் ஐ யுக்ரஅ ஃபீஹில் குர்ஆன். குர்ஆன் ஓதப்படுகிற நேரத்தில் என்று சொன்னார்கள். எந்த வீட்டில் குர்ஆன் அதிகமாக ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் அந்த வீடு விசாலமாகிறது. மலக்குகள் அந்த வீட்டுக்கு வருகிறார்கள். ஷைத்தான்கள் அந்த வீட்டை வெறுக்கிறார்கள். நன்மைகள் நிறைய அந்த வீட்டிற்கு வந்து கொண்டிருக்கின்றன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே நேரத்தில் எந்த வீட்டில் அல் குர்ஆன் ஓதப்படவில்லையோ அந்த வீடு நெருக்கமான வீடாக மாறுகிறது. அந்த வீட்டில் பிரச்சனைகள் அதிகரிக்கின்றன. அந்த வீட்டிற்கு மலக்குகள் வருவதை தவிர்த்துக் கொள்கிறார்கள். ஷைத்தான்கள் அந்த வீட்டுக்கு அதிகமாக வருகிறார்கள். அந்த வீட்டில் பாவங்கள் அதிகரிக்கின்றன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் சுனனுத் தாரமி என்கிற ஹதீஸ் நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையிலே அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு நிறைய பொருளாதாரம் இருக்கிறது, நம்மிடத்திலே நிறைய வசதிகள் இருக்கின்றன. ஆனால் வீட்டில் நமக்கு நிம்மதி இல்லாத நிலையை பார்க்கிறோம். வீடுகளிலே அடிக்கடி பிரச்சனைகள். வீட்டிலே இருப்பதற்கு நிறைய பேருக்கு பிடிப்பதே இல்லை.
வீட்டை விட்டு கூடுதலாக வெளியே செல்லுவதை பார்க்கிறோம். ஏனென்றால் வீட்டில் நிம்மதி கிடையாது. வீட்டில் அடிக்கடி கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் பிரச்சனை, குழந்தைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையில் பிரச்சனை, வீட்டிலே நிம்மதி இல்லாத ஒரு நிலை. காரணம் என்ன? நன்றாக நம்முடைய வீட்டை நாம் ஒரு முறை எடுத்து பாருங்கள். நம்முடைய வீட்டிலே காலையிலே டிவி ஆன் பண்ணப்பட்டால், அந்த டிவியை நாம் இயக்க ஆரம்பித்தால் தொடர்ந்து அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. சினிமா படங்கள், சினிமா இசைகள், பாடல்கள், நாடகங்கள் என்று ஹராம்கள் நம்முடைய வீட்டை ஆக்கிரமித்திருக்கின்றன. இதை பற்றி பெரிதாக நாம் அலட்டிக் கொள்வதே இல்லை. மார்க்கத்திலே ஆர்வம் காட்டுகிறோம், தாவா பணியிலே ஈடுபாடு காட்டுகிறோம், நல்ல சமூக பணிகளிலே ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறோம், சபைகளுக்கு வந்தால் மார்க்க விஷயங்களிலே விவாதித்துக் கொள்கிறோம். ஆனால் நம்முடைய வீட்டையும் இந்த டிவி ஆக்கிரமித்திருக்கிறது. வீட்டிலே சாதாரணமாகவே இந்த ஹராத்தை பார்க்கிறோம். வெளியிலே பெண்கள் முகத்தை மூட வேண்டுமா இல்லையா என்பதில் காரசாரமான கருத்து வேறுபாடு நம் மத்தியிலே நிகழும். இதற்காக வேண்டி பட்டிமன்றங்கள் நடத்துவோம், விவாதங்கள் நடத்துவோம், இதற்காக வேண்டி சில நேரம் நட்பை கூட பகைத்துக் கொள்வோம். ஆனால் வீட்டுக்கு சென்று டிவியை ஆன் பண்ணி டிவியிலே வருகிற அந்த நடிகைகளை தாராளமாக பார்க்கிறோம். அது முகம் மூடுவது என்கிற பிரச்சனை போக ஒரு மனிதனால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு கேவலமான நிலையில் அவர்கள் அங்கே காட்சியளிக்கிறார்கள். அதை சர்வ சாதாரணமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தாவா களத்திற்குள் வந்துவிட்டால் பெண்கள் முகத்தை மூட வேண்டுமா இல்லையா காரசாரமான விவாதத்திலே நாம் ஈடுபடுகிறோம். இப்படி நம்முடைய வீட்டை இந்த ஜாஹிலியத்துகள் ஆக்கிரமித்திருக்கிற காரணத்தினால் வீட்டிலே பரக்கத்தில்லை, வீட்டிலே நிம்மதி இல்லை, வீட்டிலே மலக்குகளுடைய வருகை இல்லை, ஷைத்தான் வீட்டை ஆக்கிரமித்திருக்கிறது. எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அல் குர்ஆனோடு நெருக்கமான தொடர்பு நமக்கு ஏற்பட வேண்டும். நாம் இந்த குர்ஆனை எனக்கு ஓத தெரியாது என்ற ஒரு சாட்டை இந்த காலத்தில் நிச்சயமாக சொல்லவே முடியாது. முன்னொரு காலம் சொன்னால் அது பரவாயில்லை என்று இருந்திருக்கும். அதாவது குர்ஆனை கற்றுத் தருவதற்கு மக்கள் இல்லை, உலமாக்கள் இல்லை என்கிற ஒரு காரணத்தை ஆரம்ப காலத்தில் சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆரம்ப காலங்களிலே இந்த தொழில்நுட்ப வளர்ச்சிகள் ஏற்படுவதற்கு முன்னால் நாம் நம்முடைய கிராமங்களை, நம்முடைய நகரங்களை எடுத்து பார்த்தால் அங்கெல்லாம் மாலை நேரமாகிவிட்டால் வீடுகளிலே குர்ஆன் ஓதக்கூடிய சத்தம் கேட்கும். அல் குர்ஆனின் சங்கநாதம் எல்லா வீடுகளிலும் ஒலித்துக் கொண்டிருக்கும். ஆனால் இன்றைக்கு பெரும்பாலும் எல்லா கிராமங்களும் ஹாஃபிதுகள், குர்ஆனை மனனம் செய்தவர்கள், ஆலிம்கள், குர்ஆனை சிறப்பாக திறம்பட ஓத தெரிந்தவர்கள் நிறைந்து போயிருக்கிறார்கள். ஏன்? பெரும்பாலும் எல்லா குடும்பங்களுக்கும் உள்ளும் குறைந்தது ஒருவராவது அல் குர்ஆனை கற்றவர் இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் எனக்கு குர்ஆனை ஓத தெரியாது என்று சொல்கிறோமே. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இது எந்த வகையில் நியாயமாகும்? மனச்சாட்சியோடு யோசித்து பார்த்தால் அல்லாஹு தஆலா மறுமையிலே எப்படி நமக்கு ப்ரமோஷன் தரப்போகிறான்? அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு தொழில் செய்கிறோம், அந்த தொழிலிலே ஒரு ப்ரமோஷனை, ஒரு முன்னேற்றத்தை நாம் அடைய வேண்டும் என்றால், பதவி உயர்வை பெற வேண்டும் என்று சொன்னால் சில நேரங்களில் நீங்கள் ஹிந்தி படித்திருக்க வேண்டும், அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு மேலதிகமான மொழியை கற்றிருக்க வேண்டும், அல்லது கம்ப்யூட்டரை நீங்கள் படித்திருக்க வேண்டும் என்று சொல்கிற நேரத்தில் அதற்காக வேண்டி ரிஸ்க் எடுத்து படிக்கிறோமா இல்லையா? அதற்காக நிறைய சிரமப்படுகிறோமா இல்லையா? அதற்காக எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் செலவு செய்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா இல்லையா? ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மறுமையிலே நமக்கு தருகிற ஒரு மகத்தான பாக்கியத்தை பாருங்கள். இந்த உலகத்தில் அல் குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தவர்களிடத்தில் அல்லாஹ் மறுமையிலே சொல்லுவான். எந்த ஒரு அமலையும் அப்படி செய்ய சொல்வதில்லை குர்ஆனை ஓதுவதை தவிர. அங்கே அல்லாஹு தஆலா சொல்கிறான், சுவர்க்கத்திற்குள் நம்மை அனுப்பிவிட்டு சொல்கிறான், நீ குர்ஆனை ஓதிக்கொண்டு உன்னுடைய அந்தஸ்தில் ஏறிக்கொண்டே செல். எந்த இடத்தில் குர்ஆன் ஓதி முடிகிறதோ அதுதான் உன்னுடைய இடம். அந்த அளவுக்கு குர்ஆன் ஓதுவதன் மூலம் ப்ரமோஷன், நமக்கு பதவி உயர்வு இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். உலகத்தில் உள்ள அழிந்து போகக்கூடிய, சில நேரங்களில் நமக்கு இலாபத்தை ஈட்டித் தராத இந்த விஷயங்களிலே முன்னேற்றத்தை அடைவதற்கு முயற்சிக்கிறோம். உண்மையான முன்னேற்றத்தை அடைவதற்கு நம்மிடத்திலே முயற்சி இல்லை. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரமலான் வந்து இத்தனை நாளுக்குள்ளும், ஆரம்ப 10 இருந்து கொண்டிருக்கிறோம், இவ்வளவு நாளுக்குள்ளும் எத்தனை ஜுசுக்களை நாம் ஓதி முடித்திருக்கிறோம்? அல் குர்ஆனோடு எந்த அளவு நமக்கு தொடர்பு இருக்கிறது? குர்ஆனை இதுவரை தொட்டு பார்க்காதவர்கள் கூட இருப்பார்கள். என்ன என்று கேட்டால் நேரம் இல்லை என்று சொல்வார்கள். உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பதற்கு, வீணாக பேசிக் கொண்டிருப்பதற்கு நேரம் இருக்கிறது. டிவிகளுக்கு முன்னால் நேரத்தை கழிப்பதற்கு நேரம் இருக்கிறது. எந்த விதமான அர்த்தமும் இல்லாமல் சுற்றித் திரிவதற்கு நேரம் இருக்கிறது. ஆனால் அல் குர்ஆனை ஓதுவதற்கு மாத்திரம் நேரம் இல்லை. இந்த மாதம்
எங்கே அல்லாஹ்விடத்தில் ஈடுபட போகிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். மனிதர்களை தேவை என்றால் ஏமாற்றிக் கொள்ளலாம், ரப்புல் ஆலமீனை ஒரு காலமும் ஏமாற்ற முடியாது. இந்த குர்ஆனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ரமலானிலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு உட்கார்ந்து ஓதி காண்பிப்பார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஒருமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது மரணிப்பதற்கு முன்னால் உள்ள வருடம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானில் 2 முறைகள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் குர்ஆனை ஓதி காண்பித்தார்கள், 2 தடவைகள். ஒவ்வொரு ரமலானிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆனை பூரணப்படுத்தி இருக்கிறார்கள். சஹாபாக்கள் அல் குர்ஆனை ஓதி அதனை பூரணப்படுத்துவதிலே ஆர்வமாக இருந்திருக்கிறார்கள். நாம் குறைந்தது இந்த புனிதமிகு ரமலானிலாவது அல் குர்ஆனை ஓதி முடிக்கிறோமா என்று கேட்டால் பெரும்பாலானவர்கள் இல்லை. விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் மாத்திரமே இந்த அல் குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல் குர்ஆன் முதலிலே நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது இதை நாம் ஓத வேண்டும் என்று. இன்று நாம் அனுபவிக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நம் எல்லோருடைய உள பிரச்சனை. நம்முடைய ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் நோய்கள் நிறைந்து போயிருக்கின்றன. ஒரு பக்கம் பெருமை, இன்னும் ஒரு பக்கம் பொறாமை, இன்னும் ஒரு பக்கம் காழ்ப்புணர்வு, இன்னும் ஒரு பக்கம் வஞ்சகம். உள்ளம் நோயால் நிறைந்து போயிருக்கிறது. உலக ஆசைகள், பெண்களின் மீது மோகங்கள் என்று நிறைய ஆசைகள் நிறைந்து போயிருக்கின்றன. இந்த நோய்களை அகற்ற வேண்டும் என்றால் அதற்குரிய பரிகாரங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும். அதிலே மிக சிறந்த பரிகாரம் தான் அல் குர்ஆனை ஓதுவது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், ஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் சுதூர், உள்ளங்களில் உள்ள நோய்களுக்கு இது நிவாரணி என்று சொல்கிறான். அல் குர்ஆனை ஓத ஓத உள்ளத்தில் உள்ள கரைகள் நீங்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் குலூப தஸ்தஉ கமா யஸ்தஉல் ஹதீத், இரும்பு துருப்பிடிப்பது போன்று உள்ளங்கள் துருப்பிடிக்கின்றன என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இரும்பு துருப்பிடித்தால் அகற்ற தெரியும், உள்ளம் துருப்பிடித்தால் எப்படி அதை சுத்தம் செய்வது என்று கேட்ட நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திலாவத்துல் குர்ஆன் வ திக்ருல் மௌத், குர்ஆனை ஓதுங்கள், மரணத்தை நினையுங்கள், உள்ளத்தில் உள்ள கரைகள் நீங்கும் என்று சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அதிகமாக அல் குர்ஆனை நாம் ஓத வேண்டும். ஓத தெரியாதவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா 4 கேள்விகள் நம்மிடத்திலே கேட்டு நம்முடைய அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரையில் நம்முடைய பாதங்கள் அசைக்கப்பட மாட்டாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அதிலே ஒரு கேள்வி வ அன் இல்மிஹி, அவனுடைய அறிவை பற்றி கேட்கப்படும். கல்வி, நீ அல் குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு என்ன செய்தாய் என்று கேட்கிற நேரத்திலே நாம் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். எனவே அல் குர்ஆனை கற்பதற்கு வெட்கப்படக்கூடாது. அல் குர்ஆனை கற்பதற்கு நேரமில்லை என்று சாட்டி சொல்லக்கூடாது. எப்படியோ அல் குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும். அறவே ஓத தெரியாதவர்கள் அதை செவிமடுத்து கேட்கிற நேரத்தில் ஓதிய நன்மை கிடைக்கும். அதை செவிமடுத்து கேட்பதற்கான வாய்ப்புகளும் வசதிகளும் இன்று நிறைந்து காணப்படுகின்றன. அல் குர்ஆனை இன்று சீடுகளில், MP3 பிளேயர்களிலே கேட்பதற்கு நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே எந்த காரணம் கொண்டும் அல்லாஹ்விடத்தில் இந்த விஷயத்தில் யாருமே எந்த சாட்டும் சொல்லி தப்பித்துக் கொள்ள முடியாது என்பதை கவனத்தில் கொண்டு இந்த அல் குர்ஆனோடு நெருக்கமான தொடர்பு ஏற்படுத்த வேண்டும். அல் குர்ஆன் ஓத தெரிந்தவர்கள் இந்த ரமலானிலே நான் ஒரு தடவையினும் அல் குர்ஆனை ஓதி முடிப்பேன் என்கிற முடிவை எடுக்க வேண்டும். ஓத தெரியாதவர்கள் நான் இந்த ரமலானிலே அல் குர்ஆனை ஓதுவதற்கு கற்றுக்கொள்வேன் என்கிற நியத்தை வைத்துக் கொண்டு அதற்கான முயற்சியை செய்ய வேண்டும். அதனோடு இந்த சீடிகளிலே இதனை கேட்பதற்குரிய வாய்ப்பையும் நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல் குர்ஆன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கக்கூடிய 2வது அம்சம், வெறுமனே அல் குர்ஆனை ஓதுவதோடு மாத்திரம் நாம் நிறுத்திக் கொள்ளாமல் அல் குர்ஆன் சொல்லுகிற கருத்துக்களை ஆய்வு செய்வது நம் மீது கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதை பொறுத்தவரையில் அல்லாஹ் தஆலா சூரத்து ஸாத் 29வது வசனத்திலே சொல்லும்போது, கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக முபாரகுன் லியத்தப்பரு ஆயாத்திஹி வலியத்ததக்கர உலுல் அல்பாப், இந்த அருள்வாளிக்கப்பட்ட வேதத்தை நாம் இறக்கி இருக்கின்றோம். எதற்காக? லியத்தப்பரு ஆயாத்திஹி, அதனுடைய வசனங்களை அவர்கள் ஆய்வு செய்வதற்காக என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த குர்ஆன் அருளப்பட்ட நோக்கங்களில் பிரதானமானது அது. அது சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஆய்வு செய்யப்பட வேண்டும். அதே போன்று சூரத்து முஹம்மத் 24வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லும்போது, அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, இந்த குர்ஆனை அவர்கள் ஓத வேண்டாமா? இந்த குர்ஆனை அவர்கள் ஆய்வு செய்ய வேண்டாமா? அவர்களுடைய உள்ளங்களில் என்ன பூட்டா போடப்பட்டுள்ளது என்று கேட்கிறார். அல் குர்ஆனை ஆய்வு செய்ய முடியாது அல்லது ஆய்வு செய்ய மாட்டோம் என்று ஒதுங்கி வாழ்கிறார்களே, ஏன் இவர்களுடைய உள்ளங்களில் பூட்டு போடப்பட்டுள்ளதா என்று அல்லாஹ் கண்டித்து இதை ஆய்வு செய்ய வேண்டும், படிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார்.
அதே போன்று சூரத்துல் ஃபுர்கான் 30வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறான். வகால ரசூல் யா ரப்பி இன்ன கௌமி இத்தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா. யா அல்லாஹ், இந்த சமூகம், என்னுடைய இந்த சமூகம் குர்ஆனை புறக்கணித்து விட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டார்கள். குர்ஆனை புறக்கணித்து விட்டது என்று சொன்னால் இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், புறக்கணித்து விட்டது என்பதன் அர்த்தங்களிலே ஒன்று, இந்த அல் குர்ஆனை ஆய்வு செய்யாமல், அது சொல்லுகிற கருத்துக்களை விளங்காமல் ஒதுக்கி வைத்தது ஒன்று என்று சொல்கிறார்கள். எனவே அல் குர்ஆனை ஆய்வு செய்ய வேண்டும், விளங்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறார். அதே போன்று ஏற்கனவே நாம் சொல்லி காட்டிய சூரத்துல் கமர் 54வது அத்தியாயத்தின் 12, 17, 22, 32, 40 ஆகிய 4 இடங்களிலே திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்கிறான், வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ர். இந்த குர்ஆனை ஆய்வு செய்வதற்கு, திக்ர் செய்வதற்கு இலகுவாக நாம் ஆக்கியிருக்கிறோம். ஃபஹல் மின் முத்தக்கிர், இதை ஆய்வு செய்கிறவர்கள் இல்லையா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறார். எனவே இப்படியான வசனங்கள் அனைத்துமே அல் குர்ஆன் ஆய்வு செய்யப்பட வேண்டும், புரியப்பட வேண்டும், அது படிக்கப்பட வேண்டும் என்பதை மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகின்றன. அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மஜ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தி மின் புயூத்தில்லாஹ், ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய வீடுகளில் ஒன்றில் ஒன்று சேர்ந்து, யத்லூன ஆயாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி, வயத்ததாரஸூனஹு ஃபீமா பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் படிப்பார்களாக இருந்தால், விளங்குவார்களாக இருந்தால், ஆய்வு செய்வார்களாக இருந்தால், இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து சக்கீனத் என்கிற அமைதி இறங்கும். வகஷியத்துஹுமுர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய அருள் அவர்களை சூழ்ந்து கொள்ளும். வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இன்தஹு, அல்லாஹ் தஆலா தன்னிடத்தில் இருக்கிற மலக்குகளிடத்தில் அந்த கூட்டத்தை பற்றி பெருமையாக எடுத்துச் சொல்லுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸிலே வயத்ததாரஸூனஹு ஃபீமா பைனஹும், தங்களுக்கு மத்தியிலே அதை ஆய்வு செய்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதிலிருந்து இந்த குர்ஆன் ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்பதை மிக தெளிவாக நமக்கு இஸ்லாம் சொல்லித் தருகிறது. எனவே அல் குர்ஆனை வெறுமனே நாம் பரக்கத்திற்குரிய ஒரு வேத நூலாக மாத்திரம் வைத்துக் கொள்ளக்கூடாது. அல் குர்ஆனை எப்படி ஓதுகிறோமோ அதே போன்று அது சொல்லுகிற கருத்துக்களையும் நாம் ஆய்வு செய்ய வேண்டும். சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஒரு 10 வசனங்களை படித்தார்களாக இருந்தால், பெற்றுக்கொண்டார்களாக இருந்தால், முதலாவதாக அந்த 10 வசனங்களையும் ஆய்வு செய்வார்கள். பிறகு அந்த 10 வசனங்களையும் கொண்டு அமல் செய்வார்கள். அதற்கு பிறகுதான் அடுத்த 10ற்கு செல்வார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு வசனம் எனக்கு கிடைத்து விட்டால் அந்த வசனம் சம்பந்தமாக யாரிடத்தில் அறிவிருக்கிறதோ அவர்களை தேடி நான் செல்லுவேன். அவர்களிடத்தில் சென்று இது யாருடைய விஷயத்தில் அருளப்பட்டது, இது எங்கே அருளப்பட்டது போன்ற தகவல்களை பெற்றுக்கொண்டு நான் வருவேன். இதற்காக வேண்டி எவ்வளவு சிரமங்கள் வேண்டுமானாலும் நான் பெறுவேன் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். எனவே சஹாபாக்கள் அல் குர்ஆனை புரிவதிலே மிக கவனமாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் நம்மை பொறுத்தவரையில் இந்த அல் குர்ஆனை புரிகிற விஷயத்தில் பல வித்தியாசமான சிந்தனைகளோடு இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சிலர் அல் குர்ஆன் எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு கஷ்டமான வேத நூல் என்பதை போன்று காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இதை புரிவதாக இருந்தால் இதற்காக வேண்டி உலூமுல் குர்ஆன் என்ற கலை தெரிந்திருக்க வேண்டும். நாசிக் மன்சூக் என்றால் என்ன என்று தெரிந்திருக்க வேண்டும். ஆம் ஹாஸ் என்றால் என்ன என்று தெரிந்திருக்க வேண்டும். முத்லக் முகையத் என்றால் என்ன என்கிற அறிவு இருக்க வேண்டும். இந்த அறிவுகள் இல்லாமல் நாம் குர்ஆனை புரிந்து கொள்ள முடியாது என்கிற ஒரு கருத்தை சொல்லி குர்ஆனை விட்டு மக்களை தூரமாக்குவதை நாம் பார்க்கிறோம். இது இஸ்லாத்தின் எதிரிகளுடைய திட்டமிட்ட சதிகளினால் மேற்கொள்ளப்படக்கூடிய ஒரு வேலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சந்தர்ப்பத்திலே பிரித்தானிய பிரதம மந்திரியாக இருந்த ஒருவர் பிரித்தானிய பாராளுமன்றத்திலே வைத்து அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலே உரையாற்றும் போது சொன்னார், அன்றைய பாராளுமன்ற அமர்விலே அவர்கள் எடுத்துக்கொண்ட கருப்பொருள் முஸ்லிம்களுக்கு எதிரான யுத்தம், முஸ்லிம்களை எப்படி தோற்கடிப்பது, முஸ்லிம்களை எப்படி வீழ்ச்சியடை செய்வது என்பதை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த பிரித்தானிய பிரதம மந்திரி அவர்கள் மத்தியிலே ஒரு அல் குர்ஆன் பிரதியை தூக்கி காட்டி சொல்கிறார், இந்த அல் குர்ஆன் முஸ்லிம்கள் மத்தியிலே இருக்கும் வரைக்கும் நீங்கள் அவர்களை வீழ்ச்சியடைய செய்ய முடியாது, அவர்களை தோற்கடிக்க முடியாது. எனவே அல் குர்ஆனை விட்டும் அவர்களை நீங்கள் தூரமாக்கினால் நீங்கள் வெற்றியடையலாம் என்று அவர் சொன்னார். அன்றிலிருந்து அவர்கள் ஒரு சிந்தனா ரீதியான படையெடுப்பை முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராக மேற்கொண்டார்கள். அல் குர்ஆனிலே சந்தேகத்தை ஏற்படுத்துவது, அல் குர்ஆனை விளங்க முடியாது என்கிற கருத்துக்களை முஸ்லிம்கள் மத்தியிலே பரப்புவது, இவை திட்டமிட்ட அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகிறது. எனவே இந்த பிரச்சாரத்திற்கு நாம் உள்ளாகிவிடக் கூடாது. அதே நேரத்திலே
அல் குர்ஆனை எடுத்த எடுப்பில் எல்லோரும் புரிந்து கொள்ள முடியும் என்கிற ஒரு வாதமும் சமுதாயத்திலே முன்வைக்கப்படுகிறது. இதுவும் ஒரு ஆபத்தான வாதம். அதாவது சமூகத்தில் உள்ள எல்லோருமே அல் குர்ஆனை புரிய முடியும், முழுக்க முழுக்க புரிய முடியும் என்கிற ஒரு வாதம் முன்வைக்கப்பட்ட காரணத்தினால் இன்று அரபு மொழியே தெரியாதவர்கள் தர்ஜமத்துல் குர்ஆனிலே தங்கி பல அற்புதமான ஆய்வுகளை செய்து சமூகத்திலே முன்வைப்பதை பார்க்கிறோம். வழிகட்ட ஆய்வுகள். நீங்கள் இந்த அஹ்லுல் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய குர்ஆன் மட்டும் போதும் என்கிற அந்த அபிப்பிராயத்தை முன்வைக்கக்கூடியவர்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் பெரும்பாலும் அரபு தெரியாதவர்களாக இருப்பார்கள், வெறுமனே மொழிபெயர்ப்பிலே தங்கியிருந்தவர்களாக இருப்பார்கள், அல்லது வித்தியாசமான புதினமான கருத்துக்களை சமூகத்திலே வைத்து குழப்புகிற சிலரை நீங்கள் பார்த்தால் அவர்களுக்கும் அரபு மொழிக்கும் தொடர்பே இருக்காது. குர்ஆனை ஆய்வு செய்திருப்பார்கள், பக்கம் பக்கமாக எழுத்து எழுத்தாக ஆய்வு செய்திருப்பார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அல் குர்ஆனை முழுக்க முழுக்க ஒருவரால் புரிந்து கொள்ள முடியுமா என்று கேட்டால் முடியாது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அத்-தஃப்ஸீரு அலா அர்பஅத்தி அவ்ஜுஹ். இந்த குர்ஆனுக்குரிய விளக்க உரையை பொறுத்தவரையில் 4 வகைகளை நாம் அதை நோக்க வேண்டியிருக்கிறது. ஒன்று வஜ்ஹுன் தஅரிஃபுல் அரபு மின் கலாமிஹா. ஒரு பகுதி இருக்கிறது, அரபிகள் அவர்களுக்கு மொழி தெரியும் என்கிற காரணத்தினால் புரிந்து கொள்ள முடியுமானவை, மொழி ஆற்றலை வைத்து புரிந்து கொள்வதற்கு முடியுமான ஒரு பகுதி இருக்கிறது. வதஃப்ஸீருன் லா யஅதுரு அஹதுன் பிஜஹாலத்திஹி. இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது, எல்லோருக்குமே புரியும், அரபு தெரிந்தாலும் புரியும், அரபு தெரியாவிட்டால் பிற மொழியிலே அதை படித்தாலும் புரியும், அப்படியான ஒரு பகுதி. மூன்றாவதாக வதஃப்ஸீருன் யஅலமுல் உலமா. உலமாக்களுக்கு மட்டுமே புரியக்கூடிய ஒரு பகுதி. நான்காவதாக வதஃப்ஸீருன் லா யஅலமுஹு இல்லல்லாஹ். அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு பகுதி. இப்படி அல் குர்ஆன் 4 பகுதிகளாக காணப்படுகின்றன என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இந்த செய்தியை இமாம் இப்னு ஜரீர் அத்-தபரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய தஃப்சீரிலே குறிப்பிடுகிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்காக துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம ஃபக்ஹிஹு ஃபித்தீன் வ அல்லிம்ஹு அத்-தஅவீல். யா அல்லாஹ், இவருக்கு குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஆற்றலை கொடு, அதே போன்று மார்க்கத்தில் விளக்கத்தை கொடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நேரடி பிரார்த்தனையை பெற்றுக்கொண்ட ஒருவர் தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஹப்ருல் உம்மா, இந்த சமுதாயத்தின் கடல் என்று வர்ணிக்கப்படக்கூடியவர், தர்ஜுமானுல் குர்ஆன், குர்ஆனுக்குரிய மொழிபெயர்ப்பு என்று பாராட்டப்படக்கூடிய ஒரு சிறந்த ஆலிமாக காணப்படக்கூடிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி இது. உண்மையிலே அல் குர்ஆனை எல்லோராலும் ஒட்டுமொத்தமாக புரிந்து கொள்ள முடியாது. அல் குர்ஆனை புரிந்து கொள்வதாக இருந்தால் அதற்குரிய சில பின்னணி அறிவுகள் நமக்கு தேவைப்படும். அந்த பின்னணி அறிவுகளோடு அல் குர்ஆனை புரிய வேண்டும். தர்ஜமத்துல் குர்ஆனை வைத்து 100% அல் குர்ஆனை புரிய முடியாது. ஏனென்றால் இன்று சமுதாயத்திலே அப்துல் ஹமீத் பாக்கவி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் தொட்டு இதுவரைக்கும் பல தமிழ் தர்ஜமாக்கள் வந்திருக்கின்றன. நான் நினைக்கிறேன் 9 அல்லது 10 தர்ஜமாக்கள் இதுவரை நம்முடைய சமூகத்திலே தமிழிலே வந்திருக்கிறது. இந்த 9 அல்லது 10 தர்ஜமாக்களை நீங்கள் எடுங்கள், ஒரு சில பகுதிகளை அல்லது ஒரு சில சூறாக்களை எடுத்து அந்த 9, 10ஓடு ஒப்பிட்டு பாருங்கள். மொழிபெயர்ப்பிலே நிறைய வித்தியாசம் இருக்கும். அப்துல் ஹமீத் பாக்கவி அவர்கள் மொழிபெயர்த்த மொழிபெயர்ப்புக்கும் நிஜாமுத்தீனுடைய மொழிபெயர்ப்புக்கும் இடையில் வித்தியாசம் இருக்கும். அல்லது இவர்கள் 2 பேருடைய மொழிபெயர்ப்பை விட சவுதியிலே செய்யப்பட்ட மொழிபெயர்ப்பு வித்தியாசமாக இருக்கும். இதிலே உங்களுக்கு என்ன புரியும்? இந்த மொழிபெயர்ப்பு வித்தியாசத்தை வைத்து எந்த மொழிபெயர்ப்பை அடிப்படையாக வைத்து நீங்கள் ஆய்வு செய்ய போகிறீர்கள்? எனவே சில விஷயங்கள் மிக தெளிவானவை. எல்லா மொழிபெயர்ப்புகளிலும் ஒன்று போன்றே இருக்கும். உதாரணமாக குல் ஹுவல்லாஹு அஹத், நபியை நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் அவன் ஒருவன். இதை புரிந்து கொள்வதற்கு பெரிய அறிவுகள் எதுவும் அவசியமில்லை, எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியுமானது. அதே நேரத்தில் சில இடங்களிலே தலாக்கை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும்போது வல் முத்தல்லகாத்து யதரப்பஸ்ன பி அன்ஃபுஸிஹின்ன ஸலாஸத குரு, தலாக் சொல்லப்பட்ட பெண்கள் 3 குருகள் இத்தா இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். குரு என்றால் என்ன? குரு என்ற அரபு சொல்லுக்கு நீங்கள் அகராதியை எடுத்து பார்த்தால், டிக்ஷனரிகளை எடுத்து பார்த்தால் 2 அர்த்தங்கள் இருக்கின்றன. துஹூர் என்கிற அர்த்தமும் இருக்கிறது, ஹைத் என்கிற அர்த்தமும் இருக்கிறது. துஹூர் என்றால் சுத்தம் என்பது அர்த்தம், ஹைத் என்றால் மாதவிடாய் என்பது அர்த்தம். எந்த கருத்தை நீங்கள் முடிவெடுப்பது? இதற்கு நீங்கள் தஃப்சீர் நூல்களுக்கு செல்ல வேண்டும், ஹதீஸ்களிலே என்ன அர்த்தம் வருகிறது என்பதை பார்க்க வேண்டும், இதை பற்றி உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள் என்று ஆய்வு செய்ய வேண்டும். இதை எடுத்த எடுப்பிலே நம்மால் முடிவெடுக்க முடியாது. இப்படி இமாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னது போன்று அல் குர்ஆன் முழுவதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும் என்கிற கருத்து விபரீதமான பல விளைவுகளை நம்முடைய சமுதாயத்திலே ஏற்படுத்தி இருக்கிறது.
ஒரு பக்கம் அல் குர்ஆனை அறவே புரிய முடியாது என்று ஒரு கூட்டம் பிரச்சாரம் செய்ய, இன்னொரு பக்கம் எல்லோராலும் அல் குர்ஆனை முழுக்க முழுக்க விளங்கிக் கொள்ள முடியும் என்கிற கருத்தும் அபத்தமானது. அந்த கருத்தும் மிக மோசமான விளைவுகளை சமுதாயத்திலே உண்டு பண்ணியிருக்கிறது. அதனுடைய மிக பயங்கரமான ஒரு வழிகட்ட உச்சகட்ட நிலைதான் அஹ்லுல் குர்ஆன் என்கிற இந்த குர்ஆன் மட்டும் போதும் என்ற மக்களுடைய நிலைப்பாடாகும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சி கூட இந்த ரமதானிலே அல் குர்ஆனின் அற்புத வசனங்கள் என்கிற இந்த நிகழ்ச்சி எதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அல் குர்ஆனை அணுகுவது எப்படி என்பதற்கான ஒரு பின்னணி அறிவை பெற்றுக் கொள்வது. முழுக்க முழுக்க அல் குர்ஆனிலே உள்ள எல்லா செய்திகளையும் இந்த 30 நாட்களுக்குள்ளும் உங்களுக்கு தந்து விடுவது இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் கிடையாது. அல் குர்ஆனை அணுகுவதற்கு என்று ஒரு அறிவுபூர்வமான ஒரு அணுகுமுறை இருக்கிறது. அந்த அணுகுமுறையை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்தி நம்மை மேலும் ஆர்வமூட்டி படிப்பதற்கும் ஆய்வு செய்வதற்கும் ஆர்வமூட்டுவதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல் குர்ஆனை அணுகுகிற நேரத்திலே, புரிந்து கொள்ள முயற்சி செய்கிற நேரத்திலே சில முக்கியமான அம்சங்களை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அதிலே முதலாவதாக ஒரு வசனத்தை வைத்துக் கொண்டு முடிவெடுத்து விடக்கூடாது. குர்ஆனை ஓதிக்கொண்டு செல்கிற நேரத்தில் தர்ஜமாவை படிப்போம். தர்ஜமாவை படிக்கிறோம், ஒரு செய்தி வருகிறது, உடனடியாக அந்த செய்தியை வைத்துக் கொண்டு மக்களிடத்திலே நாம் கொண்டு சென்று மக்களை குழப்பி நாமும் வழிகட்டு மக்களையும் வழிகெடுத்து விடக்கூடாது. ஒரு செய்தி வந்தால் அந்த செய்தியோடு தொடர்பான எல்லா அல் குர்ஆன் வசனத்தையும் ஒன்று சேர்க்க வேண்டும். ஒன்று சேர்த்து தான் நாம் முடிவுக்கு வர வேண்டும். அல் குர்ஆன் வசனத்தை மாத்திரமல்ல, அதனோடு தொடர்படுகிற ஹதீஸ்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, லிதுபையின லின்னாஸி மா நுஸில இலைஹிம், இந்த மக்களுக்கு அருளப்பட்டதை தெளிவுபடுத்துவதற்காக உம்மை அனுப்பி இருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை அல் குர்ஆனுக்குரிய தஃசீர். எனவே அவர்களுடைய வாழ்க்கை அதற்கு என்ன சொல்கிறது என்று பார்க்க வேண்டும். மூன்றாவதாக சஹாபாக்கள் இதற்கு என்ன சொல்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். அரபு மொழியில் இதனுடைய நிலைப்பாடு என்ன என்று பார்க்க வேண்டும். இப்படி ஒட்டுமொத்தமாக எடுத்துத்தான் ஒரு அல் குர்ஆன் வசனத்தை விளங்க முயற்சி செய்ய வேண்டுமே தவிர, எடுத்த எடுப்பிலே நாம் காணுகிற ஒரு வசனத்தை வைத்து முடிவெடுத்தோமாக இருந்தால் வழிகேட்டிலே போய் விழுந்து விடுவோம். உதாரணமாக அல் குர்ஆனில் ஒரு வசனம் வருகிறது, வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், உனக்கு யகீன் வருகிற வரை உன்னுடைய ரப்பை நீ வணங்கு. உனக்கு யகீன் வருகிற வரை உன்னுடைய ரப்பை வணங்கு என்கிற இந்த வசனத்தை சில வழிகட்ட சூஃபியாக்கள் உனக்கு உறுதி வருகிற வரை உன்னுடைய ரப்பை வணங்கு என்று விளக்கம் கொடுத்தார்கள் எடுத்த எடுப்பிலே. ஏனென்றால் அரபு மொழியில் யகீன் என்கிற சொல்லுக்கு உறுதி என்பதுதான் அர்த்தம். உறுதி வரும் வரை நீ வணங்கு. எனவே அவர்கள் இஸ்லாத்தை 4 படித்தரங்களாக பிரித்து ஷரியத், தரீகத், ஹகீகத், மாரிஃபத் என்று 4ஆக பிரித்து, உறுதியான நிலை மாரிஃபத் என்று சொல்லி, அந்த உறுதியான நிலையை அடைந்து கொள்கிறவர், மாரிஃபத்துடைய நிலையை அடைந்து கொள்கிறவர் வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. உதாரணமாக இப்னு அரபி போன்றவர்கள், முஹைத்தீன் இப்னு அரபி என்ற ஒருவர் வாழ்ந்தார். இந்த இப்னு அரபி ஒரு இடத்திலே சொல்கிறார், அன அப்துன் வ அன்த ரப்புன், அதே போன்று வஅன ரப்புன் வ அன்த அப்துன், நான் தான் ரப்பு நான் தான் அப்து. அப்ப எனவே ஃபஅன்னா யுகல்லஃப், நான் எப்படி சட்டங்களுக்கு உள்ளாக்கப்படுவேன்? நான் தொழ வேண்டிய அவசியம் இல்லை, நோன்பு பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு ஹலால் ஹராம் பேண வேண்டிய அவசியம் இல்லை என்கிற கருத்தை அவர் முன்வைத்தார். ஏனென்றால் அவர் யகீனை அடைந்து கொண்டார், மாரிஃபாவுடைய நிலையை அவர் அடைந்து கொண்டார். அதே போன்று இப்போது இருக்கிற சில ஷேகுமாரும் தங்களை சொல்கிறார்கள், அவர்கள் தொழ மாட்டார்கள், நோன்பு பிடிக்க மாட்டார்கள், ஹலால் ஹராம் பேண மாட்டார்கள். என்ன என்று கேட்டால் அவர் ஷேக், அவர் மாரிஃபாவுடைய நிலையை அடைந்து விட்டார். என்ன ஆதாரம்? அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், உனக்கு யகீன் வருகிற வரை உன்னுடைய ரப்பை வணங்கு. எனவே எனக்கு யகீன் வந்து விட்டது, நான் வணங்க தேவையில்லை. இந்த வசனத்தை இஸ்லாமிய முறையில் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய அந்த பார்வையில் எப்படி அணுகுவது என்று கேட்டால், யகீன் என்கிற சொல் இடம்பெறுகிற எல்லா வசனங்களையும் சேர்க்க வேண்டும். அதே போன்று இது சம்பந்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளையும் சேர்க்க வேண்டும். சஹாபாக்கள் என்ன சொன்னார்கள் என்பதையும் பார்க்க வேண்டும். பார்த்துத்தான் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். இந்த யகீன் என்கிற சொல் இந்த இடத்தில் மாத்திரம் பயன்படுத்தப்படவில்லை.
அல் குர்ஆனின் இன்னும் பல இடங்களிலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதிலே ஓரிடத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், சுவர்க்கவாசிகள் சுவர்க்கத்திற்கு அனுப்பப்பட்ட பின்னால் சக்கர் என்ற நரகத்திற்கு சிலர் அனுப்பப்படுவார்கள். சுவர்க்கவாசிகள் சக்கர் என்கிற நரகத்தில் உள்ள அந்த நரகவாசிகளை பார்த்து கேட்பார்கள், நாம் எல்லோரும் உலகத்தில் வாழும்போது ஒன்றாக இருந்தோம், நாங்கள் சுவர்க்கத்தில் இருக்கிறோம், நீங்கள் ஏன் சக்கரில் இருக்கிறீர்கள் என்று கேட்கும்போது அவர்கள் சொல்லுவார்கள், லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழக்கூடியவர்களாக இருக்கவில்லை. வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், நாங்கள் ஏழைகளுக்கு உணவு வழங்கக்கூடியவர்களாக இருக்கவில்லை. வகுன்னா நஹூது மஅல் ஹாயிதீன், நாங்கள் இந்த உலக வாழ்க்கையில் மூளை கிடந்தவர்களோடு சேர்ந்து மூளை கிடந்தோம். வனுகத்திபு பியௌமித்தீன், மறுமை நாளை நாங்கள் பொய்ப்பிக்கக்கூடியவர்களாக இருந்தோம். ஹத்தா அத்தானல் யகீன், எங்களுக்கு யகீன் வருகிற வரை, யகீன் வருகிற வரை இப்படி இருந்திருக்கிறார்கள். அவர்கள் தொழவில்லை, ஏழைகளுக்கு உணவு வழங்கவில்லை, உலக வாழ்க்கையில் மூழ்கி கிடந்திருக்கிறார்கள். அதே போன்று மறுமை நாளை பொய்ப்பித்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள். யகீன் வந்த பின்னால் மாறி இருக்கிறார்கள். இவர்கள் யகீனுக்கு உறுதி என்கிற கருத்தை கொடுப்பார்களாக இருந்தால், யகீன் வந்த பின்னால் இவர்கள் மாறி இருக்கிறார்கள் என்கிற அர்த்தத்தை இந்த இடத்தில் கொடுக்க வேண்டும். உறுதி வருகிற வரைக்கும் இப்படி இருந்திருக்கிறார்கள், உறுதி வந்த பின்னால் இவர்கள் தொழுதிருக்கிறார்கள், ஏழைகளுக்கு உணவு வழங்கியிருக்கிறார்கள், உலக வாழ்க்கையிலிருந்து விடுபட்டிருக்கிறார்கள். அதுக்கு பிறகும் அல்லாஹ் நரகத்தில் இவர்களை போட்டிருக்கிறார். எனவே அல்லாஹ் அநியாயக்காரன் என்கிற ஒரு கருத்து இதனூடாக வரும். யகீன் என்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன விளக்கம் சொன்னார்கள்? யகீன் என்பதற்கு குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு விளக்கம் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை குர்ஆனுக்கு விரிவுரை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி காலத்தில் 10 நாட்கள் கடுமையான நோய்க்கு உள்ளானார்கள், கடுமையாக வருத்தப்பட்டார்கள். அப்படி கஷ்டப்படுகிற நேரத்தில் சஹாபாக்கள் வந்து சொல்லுவார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, பள்ளியிலே தோழர்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு செல்வதற்கு எழும்புவார்கள். எழும்புகிற நேரத்தில் முடியாமல் மயங்கி விழுவார்கள். பிறகு கடைசியிலே சஹாபாக்களுடைய துணையோடு அவர்களுடைய தோள்களில் கைகளை போட்டுக்கொண்டு கால்கள் இழுபட பள்ளிக்கு சென்று உட்கார்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தி இருக்கிறார்கள். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல் யகீன் என்பதற்கு என்ன விளக்கம் கொடுக்கிறது? கடைசி வரைக்கும் என்கிற விளக்கத்தை கொடுக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த யகீன் என்கிற வசனத்திற்கு வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன், உனக்கு யகீன் வருகிற வரை உன்னுடைய ரப்பை வணங்கு என்கிற இந்த வசனத்திற்கு அவர்கள் விளக்கம் சொல்லும் போது யகீன் என்பது மௌத் என்று சொல்கிறார்கள். உறுதியான ஒன்று, நிச்சயமான ஒன்று, ஒரு நாஸ்திகன் கூட மறுக்காத ஒன்று, அதுதான் உறுதியானது. இப்போ உறுதியானது என்றால் அரபியிலே யகீன் என்று சொல்லப்படும், அது மௌத் தான் உறுதியானது என்பதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இப்போ குர்ஆனையும் ஏனைய குர்ஆன் வசனங்களையும் எடுத்து ஹதீஸ்களையும் எடுத்து சஹாபாக்களுடைய கூற்றுக்களையும் எடுத்து விளங்கும் போதுதான் அந்த அல் குர்ஆனுக்குரிய சரியான விளக்கம் நமக்கு கிடைக்கிறது. இது அல் குர்ஆனை விளங்க முயற்சி செய்யும் போது நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். குறிப்பாக அரபு மொழியோடு தொடர்பில்லாமல், குர்ஆனுடைய கலைகளோடு தொடர்பில்லாமல் குர்ஆனை விளங்க முயற்சி செய்யக்கூடிய சகோதர சகோதரிகள் இந்த விஷயத்திலே கூடிய கவனம் செலுத்த வேண்டும். நமக்கு பொதுப்படையாக சொல்லப்பட்டதே குர்ஆன் உலக மக்களுக்குரிய பொதுமறை, எனவே எல்லோரும் இந்த அல் குர்ஆனை விளங்க முடியும் என்கிற அந்த செய்தி நம்முடைய காதுகளிலே ரீங்காரம் செய்து கொண்டிருக்கிற காரணத்தினால் எடுத்த எடுப்பில் தர்ஜமத்துல் குர்ஆனை வைத்து ஃபத்வாக்களை கொடுக்கக்கூடிய நிலைக்கு நாம் வந்துவிட்டோம். எடுத்த எடுப்பிலே தர்ஜமத்துல் குர்ஆனை வைத்து பெரிய ஆய்வுகளை செய்து முடிவுகள் எடுக்கிற நிலைக்கு வந்துவிட்டோம். எனவே அப்படி ஈடுபடக்கூடிய சகோதரர்கள் அல்லாஹ்வை பயந்து இந்த பின்னணியை கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல் குர்ஆனை விளங்க முயற்சி செய்யும் போது அல்லது அணுக முயற்சி செய்யும் போது நாம் கவனிக்க வேண்டிய இன்னும் ஒரு மிக முக்கியமான அம்சம், அதாவது அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினரை பொறுத்தவரையில் அல் குர்ஆனை ஓதுவார்கள், அல் குர்ஆனை படிப்பார்கள், அல் குர்ஆன் சொல்லக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் தங்களுடைய கொள்கைகளை உருவாக்குவார்கள். இது மிக முக்கியமான அம்சம். அல் குர்ஆனை ஓதுவார்கள், அல் குர்ஆனை படிப்பார்கள், அது சொல்லக்கூடிய அடிப்படையில் தங்களுடைய கொள்கைகளை உருவாக்குவார்கள். ஆனால் வழிகட்டவர்கள் கொள்கைகளை உருவாக்குவார்கள், அதற்கு பிறகு அல் குர்ஆனை படிப்பார்கள். தங்களுக்கென்று சில கொள்கைகளை உருவாக்கி கொண்டு அதற்கு ஆதாரம் குர்ஆனிலே தேடுவார்கள். இந்த போக்கு யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் வழிகேடர்கள். கொள்கையை உருவாக்கி கொண்டு ஆதாரம் குர்ஆனில் தேடுவது, இப்படி ஒரு நிலை ஒரு முஸ்லிம் இடத்தில் வரக்கூடாது.
ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் குர்ஆனை படிக்க வேண்டும். குர்ஆன் சொல்லுகிற கருத்துக்கள் என்னுடைய கொள்கைக்கு மாற்றமாக இருந்தால் என்னுடைய கொள்கையை தூக்கி எறிய வேண்டும். குர்ஆன் சொல்லுகிற கருத்தை தான் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கருத்தை தான் என்னுடைய தலைக்கு மேலே தூக்கி வைத்துக் கொண்டு அந்த கொள்கைக்காக வேண்டித்தான் நான் வாழ வேண்டும். இது ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலும் வர வேண்டிய அடிப்படையான அம்சம். ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் கொள்கைகளை உருவாக்குகிறார்கள். அவரவர்களுக்கு என்று சாதகமான கொள்கைகளை உருவாக்கி கொண்டு அந்த கொள்கைகளுக்கு குர்ஆனிலே ஆதாரம் தேடுகிறார்கள். பிறகு ஏதேதோ ஒரு முறையில் கஷ்டப்பட்டு வலிந்து குர்ஆனிலே ஆதாரங்களை எடுக்கிறார்கள், மக்களை வழிகெடுக்கிறார்கள். அன்புள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த விஷயத்தில் நாம் எச்சரிக்கையாக இருந்துவிட வேண்டும். நாம் மறுமையிலே அல்லாஹுக்கு முன்னால் நிற்க வேண்டும். அல்லாஹு தஆலா நம்மிடத்திலே கேள்வி கேட்பான். நேரடியாக அல்லாஹு தஆலா நம்மோடு பேசுவான். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுக்கு நான் பதில் சொல்ல வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நான் சாதித்தேன், நான் வெற்றி அடைந்தேன், நான் இந்த உலகத்தில் நிரூபித்து காட்டினேன் என்கிற அந்த நிலைப்பாடு நமக்கு முக்கியம் அல்ல. நமக்கு முக்கியம் நம்முடைய ரப்புக்கு முன்னால் நாம் கண்ணியமாக நிற்க வேண்டும். நம்முடைய ரப்புக்கு முன்னால் நாம் இழிவடைந்து விடக்கூடாது. நம்முடைய ரப் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் என்பதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். எனவே அல் குர்ஆனை நிறைய வாசிக்க வேண்டும், படிக்க வேண்டும். அல் குர்ஆன் சொல்லக்கூடிய கொள்கைக்கு ஏற்ற முறையில் நம்முடைய கொள்கையை நாம் மாற்ற வேண்டுமே தவிர நம்முடைய கொள்கைக்கு ஏற்ற விதத்தில் அல் குர்ஆனை வலிந்து மாற்றக்கூடிய போக்கு நம்மிடத்திலே வரக்கூடாது. அடுத்ததாக அன்புள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த அல் குர்ஆன் அதை நாம் ஓத வேண்டும், அதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும், நிறைய படிக்க வேண்டும், உலமாக்களோடு உட்கார்ந்து படிக்க வேண்டும், குர்ஆனோடு நெருக்கமான தொடர்புள்ள ஆலிம்களை அணுக வேண்டும், அல் குர்ஆனுக்குரிய விளக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதோடு மாத்திரம் நாம் நின்று விடாமல் அல் குர்ஆன் சொல்லுகிற கருத்துக்களை நாம் செயற்படுத்த வேண்டும். இதுதான் பிரதானமானது. இன்றைக்கு நிறைய நாம் அல் குர்ஆனின் தகவல்களை சுமந்தவர்களாக இருக்கிறோம். ஆனால் அல் குர்ஆனிய வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்கிறதா என்றால் பெரும்பாலும் இல்லாமல் இருக்கிறது. அல் குர்ஆனிய வாழ்க்கை நம்மிடத்தில் வர வேண்டும். அதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனை நமக்கு அருளி இருக்கின்றார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சூரத்து தாஹா 124வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தங்கா. யார் என்னுடைய இந்த திக்ராகி அல் குர்ஆனை புறக்கணிக்கிறாரோ அவருக்கு நாங்கள் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம். நெருக்கடி. அவர்கள் உலகத்தில் வாழும் போது எல்லா வகையிலும் அவர்களுக்கு நெருக்கடி இருக்கும். பொருளாதார ரீதியிலே நெருக்கடி, அரசியல் ரீதியில் நெருக்கடி, சுகாதார ரீதியிலே நெருக்கடி, அவர்களுக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கை. இப்படியான ஒரு நெருக்கடி குர்ஆனை புறக்கணிக்கும் போது வரும். அதே போன்று மறுமையிலே அவர்கள் குருடர்களாக எழுப்பப்படுவார்கள். அல் குர்ஆனை புறக்கணித்து வாழ்கிறவர்கள் மறுமையிலே எழுப்பப்படும் போது குருடர்களாக எழுப்பப்படுவார்கள். அல்லாஹு தஆலாவிடத்தில் அவர்கள் கேட்பார்கள், ரப்பி லிம ஹஷர்தனி அஅமா வகத் குன்து பஸீரா. யா அல்லாஹ், உலகத்தில் நான் கண் பார்வை உள்ளவனாக இருந்தேனே, ஏன் என்னை இப்போது குருடனாக எழுப்பி இருக்கிறாய் என்று கேட்பான். அதற்கு அல்லாஹ் சொல்லுவான், கதாலிக், அப்படித்தான், அதத்க ஆயாத்துனா, என்னுடைய வேத வசனங்கள் உன்னிடத்திலே வந்தது, ஃபனஸீதஹா, நீ அதை மறந்து விட்டாய், வகதாலிக்கல் யௌம துன்சா, அதே போன்று இன்றைய தினம் நீ மறந்து விடப்படுகிறாய் என்று சொல்லப்படும் என்று அல்லாஹு தஆலா சூரத்து தாஹாவிலே மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். இன்று நாம் காணக்கூடிய நெருக்கடிகளுக்கு மிக முக்கியமான காரணம் அல் குர்ஆனிய வாழ்க்கை புறக்கணிக்கப்பட்டது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து பாருங்கள் சகோதர சகோதரிகளே, நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய ஊரிலே நாம் வாழக்கூடிய வாழ்க்கை, நம்முடைய ஜமாத்துடைய வாழ்க்கை, நம்முடைய சமூக வாழ்க்கை, நம்முடைய பொருளாதார வாழ்க்கை, நம்முடைய அரசியல் வாழ்க்கை, எல்லாவற்றிலும் நெருக்கடி. ஏன்? அல் குர்ஆன் புறக்கணிக்கப்பட்டு விட்டது. இதிலே யூதர்களுடைய ஒரு இயல்பு நம்மிடத்தில் இருக்கிறது. அல்லாஹு தஆலா யூதர்களை பார்த்து கேட்கிறான். சூரத்துல் பக்ரா 85வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அஃபதுமினூன பிபஅதில் கிதாப் வ தக்ஃபுரூன பிபஅத். வேதத்தில் சிலதை ஏற்று சிலதை நீங்கள் நிராகரிக்கிறீர்களா? வேதத்தில் சிலதை நீங்கள் ஏற்றி சிலதை நிராகரிக்கிறீர்களா? ஃபமா ஜஸாஉ மன் யஃஅலு ذلك இல்லா ஹிஸ்யுன் ஃபில் ஹயாத்தித் துன்யா. இப்படி செய்யக்கூடியவர்களுக்கு உலகத்தில் இழிவுதான். வயௌமல் கியாமத்தி யுரத்தூன இலா அஷத்தில் அதாப். அவர்கள் மறுமையிலே மிக மோசமான கடுமையான வேதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். இந்த உலகத்தில் இழிவு, மறுமையிலே கடுமையான வேதனை. இன்றைக்கு நம்ம தொழுகிறோம், ஏனென்றால் குர்ஆன் தொலை சொல்லுகிறது, தொழுகிறோம். அதே நேரத்தில் ஜக்காத்துடைய விஷயத்தில் பொடுபோக்காக இருக்கிறோம். குர்ஆன் தொழுகையோடு சேர்த்து எத்தனையோ இடங்களிலே அல்லாஹு தஆலா ஜக்காத்தையும் தான் சொல்கிறார்.
ஆனால் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், முன்சஃபிலே தொழுகிறோம், ஜமாத்தோடு தொழுகிறோம், தொழுகைக்கு மக்களை அழைக்கிறோம். ஜக்காத் என்று வந்துவிட்டால் அதிலே பின்வாங்குகிறோம். அதே போன்று ஏதாவது ஒரு சுன்னாவுடைய விஷயத்தில் முக்கியத்துவம் செலுத்துகிறோம். திருமணத்திலே இதுவெல்லாம் சுன்னா என்று தெரிகிறது, அந்த சுன்னாவை நாம் உயிர்ப்பிக்கிறோம். அதே நேரத்தில் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளுடைய உரிமைகளுடைய விஷயத்தில் பொடுபோக்காக இருந்து விடுவோம். ஒன்றை ஏற்றுக்கொள்கிறோம், ஒன்றை நிராகரிக்கிறோம். இதனால் நெருக்கடியான வாழ்க்கை நமக்கு வருகிறது. உண்மையிலே ஒரு முஸ்லிம் தன்னால் முடியுமானவரை, தன்னுடைய சக்திக்குட்பட்டவரை அல்லாஹ்வை அஞ்சி வாழ வேண்டும். ஜக்காத் கொடுக்க சொன்னால் கொடுக்க வேண்டும். ஹஜ் செய்ய சொன்னால் அதற்கு வசதி இருந்தால் ஹஜ் செய்ய வேண்டும். நோன்பு நோக்க சொன்னால் நோன்பு நோக்க வேண்டும். வட்டி வாங்கக்கூடாது என்றால் வாங்கக்கூடாது. விபச்சாரம் செய்யக்கூடாது என்றால் செய்யக்கூடாது. அநியாயம் இழைக்கக்கூடாது என்றால் அநியாயம் இழைக்கக்கூடாது. ஏமாற்றக்கூடாது என்றால் ஏமாற்றக்கூடாது. அடுத்தவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது என்றால் துரோகம் செய்யக்கூடாது. எல்லாவற்றையும் ஒன்றாக பார்க்க வேண்டும். அல் குர்ஆனை முழுக்க முழுக்க நான் பின்பற்ற வேண்டும் என்கிற ஆசை நம்மிடத்திலே வர வேண்டும். அதனால் தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே சஹாபாக்கள் வந்து கேட்கிறார்கள், கைஃப கான குலுகுர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பண்பாடுகள் எப்படி இருந்தன என்று கேட்ட நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள், கான குலுகுல் குர்ஆன், அவர்களுடைய பண்பாடுகள் குர்ஆனாக இருந்தது. அவர்கள் ஒரு நடமாடும் குர்ஆனாக காட்சியளித்தார்கள். அதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய தூதரின் பயிற்சி பாசறையிலே பயிற்சி பெற்ற நபித்தோழர்கள் நடமாடும் குர்ஆன்களாக காட்சியளித்தார்கள். இந்த குர்ஆனை அவர்கள் பின்பற்றிய காரணத்தினால், தங்களுடைய வாழ்க்கையின் வழிகாட்டியாக குர்ஆனை உண்மையாக நம்பி செயற்பட்ட காரணத்தினால் அவர்களுடைய காலடியிலே ரோமும் பாரசீகமும் வந்து விழுந்தது. இன்றைக்கு நாம் குர்ஆனை உண்மையான வேதநூல், அற்புதமான வேதநூல் என்று குர்ஆனின் பெருமையை பேசிக்கொண்டு, அந்த பெருமையை எழுத்துக்களிலும் உரைகளிலும் காட்டிக்கொண்டு வாழ்க்கையில் குர்ஆனை ஒரு பக்கத்தில் ஒதுக்கி வைத்த காரணத்தினால் இன்று அமெரிக்காவினதும் ஐரோப்பாவினதும் காலடியில் நாம் விழ வேண்டிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்று அவர்களிடத்தில் எந்த வளமுமே இருக்கவில்லை, முஸ்லிம்களிடத்தில் எந்த விதமான வளங்களும் இருக்கவில்லை. ஆனால் குர்ஆனிய வாழ்க்கை இருந்தது. அதனால் அன்றைய வல்லரசுகளாக இருந்த ரோமும் பாரசீகமும் அவர்களுடைய காலடிக்கு வந்தது. ஆனால் இன்று நம்மிடத்தில் எல்லா வளங்களும் இருக்கிறது. மூளைசாலிகள் இருக்கிறார்கள், பௌதிக வளங்கள் இருக்கின்றன. இன்று உலகத்திலே மெஜாரிட்டி சமூகமாக கிறிஸ்தவர்களை கத்தோலிக்கர்கள், புரொட்டஸ்டாந்துகள் என்று இரண்டாக நாம் பிரித்து விட்டால் இன்று உலகத்தில் இருக்கிற மெஜாரிட்டி சமூகமாக முஸ்லிம் சமூகம் தான் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி இருந்தும் கூட இன்று நாம் ஒரு பலவீனமான நிலையில் இருப்பதற்கு காரணம் நாம் குர்ஆனிய வாழ்க்கையை ஒதுக்கி வைத்தது. எல்லோருமே பேசுகிறோம் சகோதர சகோதரிகளை, குர்ஆனிய வாழ்க்கை வர வேண்டும் என்று நம்மிடத்திலே உரையாடுகிறோம், நிறைய எழுதுகிறோம், நிறைய சீடிக்கள் நம்மிடத்தில் இருக்கிறது, நிறைய குத்துபாக்கள் கேட்டிருக்கிறோம். ஆனால் உண்மையிலே என்னுடைய வாழ்க்கை குர்ஆனிய வாழ்க்கையாக மாற வேண்டும் என்று முயற்சி செய்யக்கூடியவர்கள் தனிப்பட்ட ரீதியில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நம்மிடத்திலே இன்று தேவை குர்ஆனை ஓதுவது, குர்ஆனை விளங்குவது, குர்ஆனின் அடிப்படையில் வாழ்வது. நிச்சயமாக குர்ஆனின் அடிப்படையில் வாழ்ந்தால்தான் மறுமையிலே ஜெயம், மறுமையிலே வெற்றி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு மாற்றமாக குர்ஆனுடைய சிறப்பை இந்த உலகம் முழுக்க சொன்னாலும் வெற்றி கிடையாது. நமக்கு தெரியும், இந்த நாட்டிலே இருந்து மரணித்த வலம்புரிஜான் மண்ணுக்கேற்ற வேதம், மண்ணுக்கேற்ற மார்க்கம் என்று குர்ஆனின் பெருமையை அவரும் பேசத்தான் செய்தார். குர்ஆனின் பெருமையை பேசுவதனால் ஒரு மனிதன் சுவர்க்கம் செல்ல முடியாது. குர்ஆனின் பெருமையை பற்றி எழுதுவதனால் ஒரு மனிதன் சுவர்க்கம் செல்ல முடியாது. குர்ஆனின் பெருமையை ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் செயற்பட்டால் தான் நிச்சயமாக நாம் சுவர்க்கம் செல்ல முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, இந்த குர்ஆன் உலக மக்களுக்குரிய பொதுமறை. இந்த குர்ஆனின் பால் மக்களை அழைக்கிற பொறுப்பு நமக்கு இருக்கிறது. குறிப்பாக பெரும்பான்மை முஸ்லிம் அல்லாதவர்களை கொண்டு வாழக்கூடிய நாடுகளிலே வாழக்கூடிய சிறுபான்மையினராகிய முஸ்லிம்களாகிய நாம் இந்த குர்ஆனின் தூதை இந்த மக்களுக்கு எடுத்துச் சொல்லுகிற மிக முக்கியமான பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நாளைக்கு நம்முடைய கடையிலே வேலை செய்த, நம்மோடு ஆபீஸிலே ஒன்றாக வேலை செய்த, நம்மோடு ஒன்றாக பயணம் செய்த, நம்முடைய பக்கத்து வீட்டிலே குடியிருந்த ஒரு இந்து சகோதரன் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், இவன் என்னிடத்திலே வந்து இந்த குர்ஆனை பற்றி சொல்லவில்லை என்று குற்றம் சாட்டினால் என்ன பதிலை சொல்வது என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். சாதாரணமாக இதை எடுத்து விடாதீர்கள்.
இன்று என்னால் எத்தனை மாற்று மதத்தவர்களுக்கு இந்த குர்ஆனின் செய்தி எத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் ஒவ்வொருவராலும் நாம் பழகுகிற, நாம் சேர்ந்து வாழ்கிற, நம்முடைய பக்கத்து வீட்டிலே இருக்கிற, நம்முடைய கிராமத்திலே வசிக்கிற எத்தனை மாற்று மத சகோதரர்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் இந்த குர்ஆனின் மெசேஜை கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். வெறுமனே சில நேரங்களில் ஏதாவது ஒரு பப்ளிக் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வோம், அந்த நிகழ்ச்சிக்கு நமக்கு தெரிந்த ஒரு 4 பேரை அழைப்போம், அதோடு நம்முடைய பொறுப்பு முடிந்து விட்டது என்று நினைக்கிறோம். இல்லை சகோதரர்களே, இந்த குர்ஆனின் செய்தி ஒவ்வொரு மாற்று மதத்தவரின் வீட்டு கதவையும் தட்ட வேண்டும். அப்படி தட்டக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். இது நம் ஒவ்வொருவருடைய பொறுப்பாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. இது குர்ஆன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய அடுத்த அம்சமாக இருக்கிறது. எனவே அல் குர்ஆன் அருளப்பட்ட இந்த மாதத்திலே அல் குர்ஆனின் அற்புத வசனங்கள் என்ற தலைப்பிலே தொடர்ச்சியாக இங்கே உரைகளை செய்வதற்காகவும் கேட்பதற்காகவும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இதனுடைய பிரதானமான நோக்கம் இந்த உலகத்து பொதுமறையாகிய மனித சமூகத்திற்கு நேர்வழி காட்ட வந்த இந்த அல் குர்ஆனோடு நாம் அனைவரும் நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்தி அல் குர்ஆனிய மனிதர்களாக நாம் மாற வேண்டும். நம்முடைய வீடுகளை அல் குர்ஆன் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதுதான் பிரதானமான நோக்கமாக இருக்கிறது. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த நோக்கத்தை அடைந்து கொள்வதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.